அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி ஆண்டவராகிய ஐயா அவர்களின் ஆசியுடன் எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழ அவரை வேண்டி இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கைலாயத்தில் ஈஸ்வரன் காலை நேரம் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டு இருந்தார். அப்பொழுது ஈஸ்வரி பார்த்து, உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவர்களும் உங்களை பார்த்து தியானம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் யாரை நினைத்து தியானம் செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு சாமிகள் சொன்னார்கள், பூலோகத்தில் ஒரு மகான் உள்ளார், அந்த மகானை நினைத்து நான் தியானம் செய்கிறேன் என்றார். அப்பேற்பட்ட ஒரு மகானை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்று சொல்ல, உடனே இருவரும் கிளம்பி பூலோகத்தில் வந்து ஒரு கோயில் முன்பு ஒரு சாது உட்கார்ந்திருந்தார். அந்த சாது நல்ல சம்மணம் போட்டு 2 முழங்காலிலும் கைகளை கரெக்டாக வைத்து தியானம் செய்து கொண்டிருந்தார். சாமி ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரியும் மின்றுக்கு நின்று அவர்கள் மின்னு நிற்க அவர்களுடைய ஒளியாகப்பட்டது அவர் உடம்பிலே அடிக்க பட உடனே கண் விழித்து பார்த்தார். பார்த்த உடனே கைகளை எடுத்து வணங்கி ஈஸ்வரனிடமிருந்து நமக்கு வேண்டிய வரங்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவர்களுக்கு கையிலே முழங்கால் மேல் வைத்திருந்த கையை அப்படியே நிமிர்த்தி ஆசீர்வாதம் செய்தார். அந்த ஆசீர்வாதம் பெற்றவுடனே இருவரும் கிளம்பி போய்விட்டார்கள். அந்த பக்கம் போனவுடனே ஈஸ்வரியை பார்த்து, ஒரு மகான்களை பார்க்க போனாலும் ஒரு குழந்தை இருக்கும் வீட்டிற்கு போனாலும் நல்ல ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வர வேண்டும். அப்படி ஒரு முறை இருக்க நாம் ஒன்றும் கொடுக்காமல் அந்த சாமி பார்த்து விட்டு போகிறோமா, அவருக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று கேட்க, உடனே நீங்கள் போய் பார்த்து கேட்டு கொடுத்துட்டு வா என்று சொன்னார். அதை கேட்டு கொடுக்க வந்த அம்மா, சாமி உங்களுக்கு என்ன தேவை அதை சொல்லுங்கள், உடனே செய்து தருகிறேன் என்று கேட்க, அவர் சிந்தனை செய்து எனக்கு என்ன தேவை அப்படி என்று சிந்தனையில், ஒரு வருடத்திற்கு 2 முறை நான் உணவு உண்கிறேன், அந்த உணவை வருஷத்தில் 1 முறை சாப்பிடும்படி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே என்று சொல்லி ஆசீர்வதித்து விட்டு சென்றார். அங்கு சென்ற உடனே ஈஸ்வரன் பார்த்து, என்ன கொடுத்து வந்தாய் என்று கேட்க, இது மாதிரி 2 முறை வருஷத்தில் சாப்பிடுவேன், 1 முறை சாப்பிடும்படி செய் என்று சொன்னார். அதன்படி செய்துவிட்டு வந்தேன் என்றார். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அத்தனைக்கும் உணவளிப்பது நம்மளுடைய கடமை. அப்படி இருக்க ஒவ்வொரு மனித சரீரம் தாங்கி உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை ஆகாரம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி இருக்க ஒரு வருஷத்தில் 2 முறை சாப்பிட்டு கொண்டு இருந்தார் என்றால் வருஷத்தில் 365 நாளில் எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கார்? அந்த உணவெல்லாம் யாரை சாரும்? நம்மைத்தானே சாரும் என்றார். இது தெரியாமல் நான் ஆசீர்வாதம் பண்ணி சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்றார். அப்படி சொல்லுகிறார் ஈஸ்வரன். மகான்கள் தான் யாருக்கும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். நாம் வந்து ஒரு இல்லறவாசியைப் போல் எல்லா தொழிலும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருவருக்கு வரத்தை அளித்து அவனை வாழ வைக்கிறோம், ஒருத்தனுக்கு வரத்தை அளித்து அவனை அழிக்கிறோம். இப்படி பல தொழில்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மகான்கள் அப்படி அல்ல. அவர்கள் எதுவும் தேவையில்லை, தனக்கு எதுவும் வேண்டாம், இந்த உலகம் மக்கள் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வாழக்கூடிய ஜீவர்கள் அவர்கள். அவர்களை வணங்குவதால் சகல பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி முடித்தார். அதுபோல் நாம் நமக்கு முன்னால் உள்ள மகான்களை வணங்குவதால்
நாம் செய்த கர்ம வினைகள் எல்லாம் விலகி நல்வழிப்படுவதற்கு வாய்ப்புண்டாகும் என்று சொல்லி பல மகான்கள் பல வாக்கியத்தைகளை சொல்லியிருக்கார்கள். அவர்களுடைய வாக்குகளை கேட்டு அவர்களுடைய நூல்களை படித்து எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற வாக்கியத்தோடு என்னுடைய இதை நிறைவுபடுத்துகிறேன்.